ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல். நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப் லேப்ரல் டியர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிப் பகுதியில் அந்த ரெட் கலரில் பார்த்தீங்களா அந்த மாதிரி மார்க் இருக்கும். அதாவது அந்த இடத்துல காயம் ஏற்பட்டாலோ உள்காயம் ஏற்பட்டால் ஹிப் ரீஜியனில் அது ஒரு வகையான ப்ராப்ளம். ஓகேவா? அந்த இடத்துல எதுவும் டியர் ஏற்பட்டுச்சுன்னா வர பிரச்சனைகள் தான். அது வந்துச்சுன்னா உங்களுக்கு இடுப்பு பகுதியில் ஹிப் ரீஜியனில் பெயின் இருக்கும். உங்களால் கரெக்டாக ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வராது. ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா பெயினை குறைக்கலாம், ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இது எதனாலலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடாக ஓவர் யூஸ் பண்ணாலும் வரும். லைக் ரன்னிங் பண்ணாலோ ஜம்பிங் பண்ணாலோ வரும். இல்லைனா ஏதாவது கீழே விழுந்தாலோ இல்லை சடனாக உங்களோட ஹிப்பை ட்விஸ்ட் பண்ணாலோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்துருச்சு அப்படின்றத எந்த அறிகுறி வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலி இருக்கும். கரெக்டாக உங்களோட இடுப்பு பகுதியில் முன்பக்கமும் வலிக்கும், பின்பக்கமும் வலிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டிஃப்னஸ் இருக்கும். உங்களால் கால் பெண்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவீங்க. ரொட்டேஷன் பண்ண முடியாது, மடக்க முடியாது, நீட்ட முடியாது. கரெக்டாக எந்த இடத்துல கை வச்சு காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வலி இருக்கும். அதே மாதிரி நடக்கும்போது பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். டப்பு டப்புன்னு ஒரு கிளிக்கிங் பாப்பிங் சவுண்டு வரும். இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த ஹிப் லேப்ரல் டியர் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஹிப் ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் தான். அதுவும் தெராபேண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம ஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டும் பண்ணலாம், எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு இந்த தெராபேண்டை காலில் கட்டிக்கிட்டு இந்த மாதிரி பின்பக்கம் இழுக்கணும். இதே மாதிரி ஒரு 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணணும். இதே மாதிரி இந்த ஹிப் லேப்ரல் டியர் மாதிரியே இருக்கும். ஆனால் அதுவும் இதுவும் ஒன்று கண்டிஷன் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஹிப் பர்சைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, டெண்டினைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹிப் ஆர்த்ரைட்டிஸ், அதெல்லாம் வேறு வேறு கண்டிஷன். அதுவும் ஏறத்தாழ ஒரே மாதிரியே இருக்கும். அதுவும் இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போது அதே மாதிரியே இப்போது சைடில் நின்றுக்கணும். அப்படியே சப்போர்ட் எப்பயுமே ரொம்பவே முக்கியம். எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா திரும்பி நின்றுக்கோங்க. திரும்பி நின்றுக்கிட்டு காலை சைடில் தள்ளணும். இப்போ தள்ளுறோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணணும். எந்த காலில் ஆயிருக்கோ அந்த கால் மட்டும் பண்ணிங்கனாலும் ஸ்ட்ரென்தன் ஆகும். இல்லை நீங்கள் 2 கால்லையுமே பண்ணிக்கிட்டாலும் பெட்டராக இருக்கும். சரி, இதை எப்படி நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறது? ஹிப் லேப்ரல் டியர் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், இல்லைனா எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கணும், இல்லைனா சில ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. அதுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களோட ஹிப்பை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட பெயின் எங்கே இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க அதை கண்டுபிடிப்பாங்க. இப்போ சைடில் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது பின்பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டு நம்ம எப்படி முன்பக்கம் பண்ணோமோ அதே மாதிரியே பின்பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டு காலை முன்னாடி தள்ளணும். ஓகேவா? இதுவும் 10லேருந்து 15 ரிப்பிட்டேஷன்ஸ். இது எல்லாமே சப்போர்ட்டோடு பண்ணுங்கள். சப்போர்ட்டோடு பண்ணிங்கன்னா தான் பெட்டரான சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கீழே விழாமல் இருப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஜுரி ஆனதுனால தான் வந்திருக்கீங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. திருப்பி இன்ஜுரி ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா சிங்கிள் லெக் ஸ்டாண்டிங் வித் பேலன்சிங். ஓகேவா? அதாவது ஒத்த காலில் நின்றுட்டு இந்த மாதிரி மடக்கி அன்அஃபெக்டட் லெக்கை மடக்கிக்கணும். சரியா? அதுவும் கிராஜுவலாக பண்ணுங்கள். அதுவும் கிராஜுவலாக சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணதை
கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி இதை வந்து 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் பண்ணலாம். இதை 2 காலுக்குமே பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 காலுமே நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ். இதுவும் சப்போர்ட்டோடு தான் பண்ண போகிறோம். அந்த சேரை நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அப்படியே நல்லா நீயை பெண்ட் பண்ணி அப்படியே உட்காரணும். கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். அதே மாதிரி கிராஜுவலாக சப்போர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. இதுவும் 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணணும். எந்த ஒரு எக்ஸசைஸுக்குமே சப்போர்ட்டோடு பண்ணுறது இன்னுமே பெட்டராக இருக்கும். ஆனால் லேட்டர் ஸ்டேஜில் உங்களால் தனியாக பண்ண முடியும்னா தனியாக பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் லஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸசைஸ் தான். இதுக்கு வந்து நின்றுக்கிட்டு ஒரு காலை முன்னாடி வச்சுக்கோங்க. ஒரு காலை முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னொரு காலை பின்னாடி வச்சுக்கோங்க. கரெக்டாக முன்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடி இன்னொரு காலை வச்சுக்கிட்டு உங்களோட பின்னாடி இருக்கிற கால் முட்டியை தரையில் படணும். எக்ஸாக்டாக இந்த பொசிஷன் வரணும். வந்துட்டு பொறுமையாக எந்திரிங்க. திருப்பி அந்த காலை பின்னாடி வைங்க. திருப்பி அதே மாதிரி முட்டியை மடக்கி தரையில் பட வைங்க. திருப்பி ஏந்திரிங்க. நீங்கள் வேணும்னா 2 காலுக்குமே பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த எக்ஸசைஸை 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணணும். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால், வேறு எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கும் எக்ஸசைஸ் வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும், இல்லை வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ராயல் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.